தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி வார்த்தை போர். ஒரு பக்கம் திமுகவிற்காக உதயநிதி அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார், மற்றொரு புறம் பாஜகவிற்காக அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிக்கிறார். கேம்பெயின் போன உதயநிதி அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை எல்லோரும் பெறுகிறீர்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு வரல நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னடா இது தொல்லையாக போச்சு, இனிமேட்டு பப்ளிக் கிட்ட எங்கள் திட்டம்லாம் அவங்கக்கிட்ட வந்து சேருதான்ற கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் சொல்லியிருக்கும். எத்தனை இடத்துல அசிங்கப்படுறது? இந்த திட்டத்தால் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். சில பேருக்கு வரலன்றது உண்மைதான். இன்னும் 6 மாதத்தில் தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும். இன்னும் அந்த தகுதியை விடலை, எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு வாய் வரல. அதான் அவங்க 2021 தேர்தல் வாக்குறுதி. அத்தோட நிற்கலை. ஊப்பி 1 ரூபாய் கொடுத்தால், ஊப்பிங்களாம் 200 ரூபா தானே வாங்கிக்குவாங்க, 1 ரூபாலாம் தரமாட்டாங்களே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் சொல்கிற ஊப்பி உடன்பிறப்பல்ல, உத்தரப்பிரதேசம். பதிலுக்கு 5 ரூபாயாக மத்திய அரசிடமிருந்து பெறுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் கொடுக்குற டேக்ஸை விட அதிகமான பலனை அனுபவிக்கின்றன. ஆனால் தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா மத்திய அரசு 29 பைசா தான் தருது. ஆகையினால் நாங்கள் ஏன் பிரதமரை 29 பைசா பிரதமர் என்று அழைக்கக்கூடாது? அழைக்கலாம் இல்லையா? இவரோட ஆசையை தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசி கேம்பெயின் பண்ணுறார். ஊபிஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பல இடங்கள்லையும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றுத்தையும் நிறைவேற்றலே என்று மக்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள். டாஸ்மாக ஏன் மூடலன்னு கூட ஒரு பப்ளிக் கேட்டுச்சு. அதுதாங்க 2016 எங்கள் தாத்தாவுடைய வாக்குறுதி. அப்போ நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்று ரிப்ளை பண்ணார். அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். சரிங்க, இவர் நாங்கள் பிரதமரை பார்த்து 29 பைசா பிரதமர் சொல்லிவிட்டார். பிஜேபிக்காரங்க யாரும் இதுக்கு ரிப்ளை பண்ணலையா? அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? ரிப்போர்ட்டர் போர்வையில் இருக்கும் ஊபிஸ்லாம் உதயநிதியோட இந்த பேச்சால் மகிழ்ந்து இத்தோடு நிற்காம அப்படியே தூக்கிக்கின்னு அண்ணாமலை கிட்ட போய் உதயநிதி பிரதமரை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி காண்டியத்தை ட்ரை பண்ணாங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் அருமையான பதில் சொன்னார். அதாவது, தாத்தா பேரையும் அப்பா பேரையும் வச்சு வாழ ஒரு கூட்டத்துக்கு யார் ரொம்ப கேவலமாக பேசுபவர்கள் அப்படின்ற ஒரு போட்டி வந்துருச்சு. அந்த போட்டியில் இந்தியாவிலேயே மிகவும் கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசும் அரசியல்வாதி என்ற பெயரை உதயநிதி தான் எடுத்துள்ளார். இது அண்ணாமலையின் கருத்து. மீதி கருத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் கீழ்த்தரமாக பேசுகிறார் அப்படிலாம் அவங்க நினைக்கவே இல்லைங்க. அவர் ஆஸ் யூசுவலாக திமுக எப்பயும் பேசுகிற மாதிரி தானே பேசுகிறாரு அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க கீழ்த்தரமாக பேச வேண்டும் என்று பிளான் பண்ணிலாம் பேசுகிறதில்ல அண்ணாமலை சார். அவங்க பேசினாலே கீழ்த்தரமாக தான் இருக்கும். இது வரைக்கும் ஊபி ரிப்போர்ட்டர்ஸ் ஹாப்பியாக இருந்தாங்க. நல்ல வேலையாக அண்ணாமலை திருப்பி நம்ம எஜமானர்களுக்கு எதுவும் பேர் வைக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த கேப்பில் அண்ணாமலை பேச ஆரம்பித்தார். இன்னொரு முறை எங்கள் பிரதமரை அந்த பெயரை வைத்து உதயநிதி அழைத்தால் பதிலுக்கு நாங்களும் டாஸ்மாக் உதயநிதி, சாராய உதயநிதி, பியர் உதயநிதி என்று பேர் வச்சு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே பின்னாலேருந்து ஒருத்தர் போதை கலாச்சாரத்தை பற்றி சொல்ல, ஆமாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, அதனால் ட்ரக் உதயநிதி என்று கூட அழைக்கலாம். நான் அப்படி கூட மாட்டேன், தொண்டர்கள் அப்படி கூப்பிடுவாங்க. அதாவது அவங்க ஆப்பையை எடுத்து அவங்களுக்கே சொருவினர். இந்த டாஸ்மாக் உதயநிதி, பியர் உதயநிதி, ட்ரக்ஸ் உதயநிதிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ஆரம்பத்தில் வச்சிங்க பாருங்கள் சாராய உதயநிதின்னு, அதுதான் சாலச்சிறந்த பெயர். டாஸ்மாகில் ஒவ்வொரு சாராய பாட்டலுக்கும் மேலேயும் 10 ரூபா வச்சு சம்பாதிக்கிறாங்க. இது ஊரறிந்த உலகறிந்த ரகசியம். ஆனாலும் முதல்வர் அவர்கள் அப்படிலாம் நடக்கலைன்னு மறுக்கிறார். டைனோசரை தயிர் சாதத்தில் மறைக்கிறார். அந்த எக்ஸ்ட்ரா வாங்குகிற 10 ரூபாலாம் எங்கே போகுது? அந்த வகையில் சம்பாரித்து தேர்தலுக்கு செலவு பண்ணும் இந்த குரூப்புக்கு அந்த பேர் தான் அருமையாக மேட்ச் ஆகுதுன்னு பப்ளிக் நினைக்கிறாங்க. இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, வேறு ஆங்கிளில் ட்ரிகர் பண்ணுவோம்னு சொல்லி சீமான் உங்களை நாம் தமிழரின் ஸ்லீப்பர் செல்லாக பாஜகவில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. புரியலை, என்ன சொன்னார்? நான் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னாரா, இல்லை அவர் எங்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னாரா, இல்லை நீங்கள் தான் அவரோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமான் அண்ணன் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. அவர் அப்பப்போ நிலைப்பாடுகளை மாற்றிக்கிட்டே இருப்பார். அவருக்கு சின்னமும் கிடையாது, ஓட்டும் கிடையாது, அந்த விரக்தியில் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார். பிஜேபி அப்படி இல்லை, மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது. இளைஞர்கள்லாம் எழுச்சியாக நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவில் அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அண்ணன் சீமான் சொல்கிறதெல்லாம் சீர்ஸாக எடுத்துக்கவே கூடாது, கேட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நன்றி, வணக்கம்.